அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பத்து 2/2015 தை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சஷ்டி திதியானது பிற்பகல் 3:34 வரை, பின்பு சப்தமி திதி. சித்திரை நட்சத்திரமானது பகல் 10:39 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரையில் என பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, பின்பு இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று சஷ்டி என்பதால் முருகப்பெருமானை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களை விலகிய அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7 சந்திரனும் 10 சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தாராள தன வரவுகள் உண்டாகி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, ராசி அதிபதி சுக்கிரன் 10 அமைய பெற்று 6 சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது சாதகமாக அமைய பெற்று அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். தொழில் வியாபார நிமித்தமாக வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் கூட முழுமையாக விலகி எதிலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5 சந்திரனும் 9 சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதன் மட்டுமில்லாமல் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சந்திரனும் 7 சூரியனும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பண வரவுகள் இருந்தாலும் வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிந்தவரை கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக மிக உத்தமம். 8ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது மிக மிக உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சந்திரனும் 6ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பண வரவில் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். சூரியனானவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் 2இல் ராகு இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். தொழில் வியாபார நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதனால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வானது இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.